ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் விஜய் காவேரி 2 பேரும் காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க தருணத்தில் திடீர்னு கார் நிறுத்துறாரு. விஜய் கீழே இறங்கு காவேரி அப்படின்னு சொல்றாரு. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறமா இல்லை ஒன்றும் இல்லை, நீ காரை டிரைவ் பண்ண அப்படின்றாரு. ஸோ வேணாங்க, ஏற்கனவே அன்னைக்கு பண்ண டிரைவிங்லேயே நான் ரொம்பவே பயத்தோட இருக்கேன், திரும்பவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க காவேரி. பயம் இருக்கணும் காவேரி, கண்டிப்பா. சரி ஓகே, நீ அரைக்குறைய கார் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போறாவா, கிளியராக கற்றுக்கோ, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்றாரு. வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் காவேரி மறுக்கிறத பார்த்த விஜய், தயவு செய்து நான் சொல்றதை கேளு, என்னோட சேஃப்டிக்காகவும் இந்த உலகத்தோட சேஃப்டிக்காகவும் நீ கண்டிப்பாக கார் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டிரைவிங் சொல்லித்தராரு காவேரிக்கு. இன்னொரு பக்கம் யமுனா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க, அந்த தருணத்தில் சாரதா பால் கொண்டு வந்து குடிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா கொஞ்ச நேரம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறத கேட்ட சாரதா, என்னடி இது குடிச்சிட்டு படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, இது குடிச்சிட்டு படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பாலை வாங்கி குடிச்சதுக்கு அப்புறமா சாரதாவை பார்த்த பாட்டிமா, என்னடி இவ ராவும் பகலுமா படிச்சுட்டு இருக்காளே, ஒருவேளை கலெக்டர் ஆயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்கள் இப்படி வாய் வார்த்தைக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக என் பொண்ணு கலெக்டர் ஆவா அப்படின்னு சொல்கிறது கேட்ட நர்மதா என்ன பண்ணுறாங்க, அப்போ நானும் நல்லா தான் படிக்கிறேன், அப்போ நானும் அப்படின்னு சொல்கிறது கேட்ட சாரதா என்ன சொல்கிறாங்க, நீ டாக்டர் ஆகிடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் எங்கடி மாப்பிள்ளை ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்கறத பார்த்த கங்கா சொல்கிறாங்க, இல்லைம்மா அந்த துணியில் ஸ்டிச் பண்ணார்ல, அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. குமரன் ஸ்வீட்டோட வராரு, எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்குறாரு. என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, நடிச்சதுக்கு எப்படிலாம் கிண்டல் பண்ணீங்க, இன்னைக்கு நான் ஒரு சீரியலில் நடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கேட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. கேரக்டரில் மாமா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் ஒரு சின்ன ரோலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்ல, எதுலையும் நடிச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே குமரன் சொல்கிறாங்க. குமரா எதுலையும் நடிச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அது என்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேட்கறத பார்த்தா, பாட்டி அது என்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுதோ அன்னைக்கு எனக்கு அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு குமரன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க எல்லாருமே. இந்த பக்கம் காவேரிக்கு விஜய் டிரைவிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. லெஃப்ட் திரும்ப சொல்கிறாங்க, அப்போ தெரியாதனமா ரைட் திரும்பும் போது ஒரு பைக்காரங்களை மோதுற மாதிரி போயிடுறாங்க. ஆள் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வராங்க. ஒழுங்காக டிரைவிங் தெரியாமல் எதுக்கு பண்ணி டிரைவிங் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவேரி திட்டுற மாதிரி பேசுறதை பார்த்த விஜய் என்ன பண்ணுறாரு, கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கா மனசில், இப்படிலாம் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறத பார்த்த காவேரி என்ன பண்ணுறாங்க, போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறமா, ஏங்க என் மேலே தான் தப்பு இருக்குது, அப்புறம் எதுக்காக நீங்கள் அவங்க கிட்ட சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கறத பார்த்த விஜய் என்ன சொல்கிறாருன்னா, திட்ட எனக்கு கோவம் வராது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறத பார்த்த காவேரி, ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காவேரி சிரிச்சுக்கிட்டே இருக்கா, என்ன காவேரி தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை கேட்ட காவேரி சொல்றாங்க, நடந்ததை நினைச்சுதாங்க சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, விஜயை பார்த்த காவேரி, அன்னைக்கு என்ன சொன்னீங்க, இந்த உலகத்தோட நன்மைக்காக தான் நான் டிரைவிங் கிளாஸ் போகணுமா, டிரைவிங் கற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கறத கேட்ட விஜயும், அப்படியே சொன்ன இந்த உலகத்தோட நன்மைக்காகவும் உனக்காகவும் தான் நான் சொன்னேன், இது ரெண்டுத்துக்கும் வேற வேற மீனிங் இருக்காது, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு விஜய் கேட்க, இப்படி ஓப்பனாக சொன்னால் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. என்ன என் வாயிலிருந்து இப்படிலாம் வர வைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படிலாம் போட்டு வாங்குற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பேசுகிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்துக்காக தேங்க்யூ சொல்கிறாங்க காவேரி விஜய் கிட்ட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பளக்கட்டை அந்த ஆசிரமத்துக்கு கொடுத்ததுக்கு சாரி காவேரி, அன்றைக்கி ஆஃபீஸ் கொடுத்து அனுப்பினால அப்போ அதை நான் கொடுத்துட்டேன், நான் காசு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. என்னது காசா, எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சு அம்மாவும் கோவப்படுவாங்க, தயவுசெய்து எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட போகலாம், பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிற தருணத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேளம்பாக்கம் ப்ராஜெக்ட் ஃபைனலிஸ்ட் ஆகிடுச்சு, அதை நீ தான் இன்சார்ஜ் எடுத்துக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறத கேட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷம் பாஸ், கண்டிப்பாக இதை நல்லபடியாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி, இது என்னைக்கு தெரியுமா, நவம்பர் 13 அன்னைக்கு தான், நீ ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறத கேட்டு காவேரி ரொம்பவே டல்லாகிறாங்க. என்னாச்சு காவேரி, ஏன் ஒரு மாதிரி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, என்னால் இருக்க முடியாதுங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறத கேட்ட விஜய், ஏன் என்னாச்சு, நவம்பர் 13 தாங்க நம்மளோட அக்ரிமெண்ட் முடியுது அப்படின்னு சொல்கிறத கேட்ட விஜயும் அமைதியாக காவேரியும் லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த எபிசோடையும் முடிச்சிருக்காங்க.